தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த Redmi Note 10 சீரிஸ் உடைய லான்ச் இப்ப ரீசெண்டா நடந்தது. இப்பதான் எனக்கு மொபைல் கிடைச்சிருக்கு. இந்த பர்టిక్యులர் வீடியோல நம்ம பார்க்க போறது Note 10 Pro Max. எஸ், இருக்கிறதுலே பெரிய பேரு, அந்த பெரிய பேர் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனை தான் இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்சிங் பண்ணி இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பார்க்க போறோம். பட் வெறும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் கிடையாது நண்பர்களே. இந்த மொபைலை பத்தி நான் ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்ல போறேன். அது கூடவே இதோடைய கேமரா சாம்பிள்ஸையும் வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Redmi உடைய Note 10 சீரிஸ் தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இந்த 2021. அதுவும் குறிப்பாக இந்த மார்ச் மாதம் நான் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போதுன்னு சொல்லியிருந்தேன். அதில் குறிப்பாக எல்லாருமே எதிர்பார்த்த அந்த ஒரு மொபைல் பிராண்ட் எதிரான்னு பார்த்தீங்கன்னா Redmi தான். அதுலேயும் இந்த Redmi Note 10 Pro Max பேர் சொல்லும் போதே மூச்சு வாங்குது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து ரொப்பி கொடுத்துருக்காங்க. யாருமே இந்த அளவுக்கு Redmi வந்து இறங்கி பண்ணுவாங்களா அப்படின்றத எதிர்பார்க்கவே இல்லை. இறங்கி பண்ணுவாங்களா அப்படின்னா ப்ரைஸிங்கில் இறங்கிட்டாங்க. ஆனால் மற்ற விஷயத்துலலாம் சும்மா ஏறி போயிருக்காங்கன்றது போல தான் சொல்லியிருக்காங்க ஆன் பேப்பரில் ஸ்பெக்ஸை பார்க்கும்போது. ஸோ ரொம்ப பேச வேண்டாம், ஃபர்ஸ்ட் ஒரு குயிக்கான அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. மற்ற விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வரக்கூடிய எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே டிசைனில் பயங்கரமாக கொண்டு வந்திருக்காங்க. கை வச்சாலே அப்படியே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மச்சஸ் தான். இதுலேயும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் இந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல டிசைன் அவங்க கொண்டு வருவாங்கன்னு எக்ஸ்பெக்டே பண்ணலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு டிசைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால் ஒரு ப்ரீமியம் டிசைன் மாதிரி வந்து 100% வந்து தெரியுது. பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளாஸியாக இருக்குது. பார்க்கறதுக்கு கிளாஸ் மாதிரி தெரியும், பட் இது கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக் தான். பட் ஒரு நல்ல ஃபினிஷிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, பட் பார்க்கறதுக்கு ரொம்ப எலிகென்ட்டாகவும் இருக்குது. கேமராவை பற்றி பேசணும்னா கேமராவுடைய டிசைனும் பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே புதுமையான ஒரு டிசைன் மாதிரி தெரியுது. ஆனால் கொஞ்சம் ஸ்டெப் வச்சு அந்த கேமராவை டிசைன் பண்ண மாதிரி இருக்குது. நீங்கள் கையில் வாங்கி பார்த்தா தான் அந்த ஃபீல் வந்து தெரியும். ஸோ இந்த டிசைனை இன்னும் கொஞ்சம் மாற்றிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. பட் இருந்தாலுமே ஒரு ஃப்ரெஷ் அட்டெம்ப்ட் நல்லா இருக்குது. டிபியூ கேஸை கூடவே கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா அந்த ஸ்டெப் எல்லாம் கீழே அடி வாங்காமல் நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் இவ்வளோ அழகான டிசைன் கொடுத்துருந்தாலுமே ஃபோனுடைய வெயிட் என்ன தெரியுமா? 192 கிராம் தான். எஸ், வெறும் 192 கிராம்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வளவளப்பான பின்பக்கம் இருக்கக்கூடிய டிசைனோட நீங்கள் கையில் பிடிச்சாலுமே உங்களுக்கு இனான் ஃபீல் ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. அண்ட் இந்த அளவுக்கான வெயிட் வர்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? 5020 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரியை கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த அளவுக்கான ஒரு பெரிய பேட்டரி இருக்கும் போது நமக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு கம்மியான சார்ஜர் கொடுக்கலாமா? 33 வாட்க்கான பெரிய ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெரிய பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபாஸ்ட் சார்ஜரும் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காம்பினேஷனில் இருக்குது. இவ்வளோ பெரிய பேட்டரியை கொடுத்துருக்காங்க. பட் இந்த அளவுக்கான பேட்டரி இருந்ததுன்னா நம்ம அதிகப்படியாக என்ன பண்ணுவோம்? மேக்ஸிமம் நம்ம டிஸ்பிளேயில் படம் பார்க்கறதுக்கு மல்டிமீடியா கன்சம்ஷன் இதெல்லாம் வந்து பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த டிஸ்பிளேவை பற்றி பார்த்தோன்னா இதில் 6.67 இன்ச்க்கான சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5ல ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். ரெண்டாவது விஷயம், இது ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் இருக்குது. அண்ட் 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸும் கொடுத்துருக்காங்க. 1200 நிட்ஸ்க்கான பிரைட்னஸும் இருக்குது. இதை நான் சத்தியமாக எதிர்பார்க்கலைங்க. நான் எதிர்பார்த்தது AMOLED டிஸ்பிளே வரும்ன்ற லீக்ஸ் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே, AMOLED வரும்ன்றதை எதிர்பார்த்தேன். ஆனால் 1200 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் அப்படின்றது இன்னைக்கு தேதியிலேயே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பிரைட்னஸ் லெவல்ஸ். நீங்கள் அவுட்டோர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கூட தாறுமாறாக உங்களுக்கு வந்து டிஸ்பிளே குவாலிட்டி வந்து இருக்கும், பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். அண்ட் சூப்பர் AMOLED டிஸ்பிளே இந்த பட்ஜெட்டில் கொண்டு வந்ததே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம். அதில் 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் கொண்டு வந்திருக்கிறது கேமர்ஸ்க்கெல்லாம் தாறுமாறான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரும். அந்த கேமர்ஸ்க்கு என்னதான் அந்த ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சூப்பரான ஒரு ப்ராசஸர் தான். ஸ்னாப்டிராகன் தரப்புலேருந்து இவங்க கொண்டு வந்த ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 732G அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 8 nm டெக்னாலஜியில் ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கேமிங்காக இருக்கக்கூடிய அந்த GPU அப்படின்னு பார்க்கும்போது Adreno 618 அப்படின்னு சொல்லக்கூடிய GPU இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராசஸர் அப்படின்றது இவங்களுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெரிய அப்கிரேடான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் ஒரு ஸ்னாப்டிராகன் தரப்புலேருந்து கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல அப்கிரேட் தான். இந்த பட்ஜெட்ல நீங்க வேற எந்த ஸ்மார்ட் போன் கம்பேர் பண்ணாலுமே இந்த பர்టిక్యులர் ஸ்மார்ட் போனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஈக்குவலாகவோ இல்ல ஓரளவுக்கு வந்து ஒரு படி மேலேயோ வந்து இருக்கும். பட் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இந்த பர்టిక్యులர் சிப் செட்ல நல்லா எடுத்துட்டு போகும். அதற்கான காரணம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, பிளஸ் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸும் கொடுத்திருக்கிறது கூடுதல் சிறப்பம்சம்.
இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுலேருந்து நானும் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்லீக்காக தான் இருக்குது. அந்த ஸ்லீக்காக இருக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் என்ன தெரியுமா? இதில் நமக்கு MIUI கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் MIUI 12 கொடுத்துருக்காங்க. இது Android 11 மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி இருக்கிறதுலே பெஸ்ட் ஆண்ட்ராய்டு அப்படின்றது, அதாவது லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு அப்படின்றது இதுதான். ஸோ அதை கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ரெட்மி அப்படின்றவங்க எப்போவுமே என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க ஸ்மார்ட் ஃபோனில் கொடுப்பாங்களோ இதுலேயும் அதை மிஸ் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இந்த பர்டிகுலர் மேக்ஸ் எடிஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு 360 டிகிரிக்கான ஆம்பியன்ட் லைட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிறப்பம்சம். மூன்றாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் இந்த போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரப்பரைஸ்டு போர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே கம்மின்றாங்க. பிகாஸ் லாங் டேர்முக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம்லாம் நான் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சாலிடான ஒரு பேக்கப் வந்து, அதாவது சாலிடான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் போதும் சரி உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். மொபைலுடைய டிசைனை தான் நான் திரும்ப வந்து பார்க்க வைக்குது. ரொம்ப அற்புதமான டிசைன் அப்படிலாம் வந்து கிடையாதுங்க. பட் ரொம்ப நாள் கழிச்சு ரெட்மி உண்மையே வந்து ஒரு நல்ல டிசைன், நல்ல நூக் அண்ட் கார்னர் எட்ஜஸ் எல்லாமே வந்து நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல ஃபிசிக்கல் ஒரு பார்த்துடலாம். அதை பார்க்கும்போது உங்களுக்கு எட்ஜஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றதும் தெரியும். ஸோ கீழ்ப்பக்கமாக பார்த்தீங்கன்னா நமக்கு பிரைமரி மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்பீக்கர் இருக்கு. வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. அதே தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் ஒர்க் ஆகுது. அண்ட் உங்களுக்கு வால்யூம் ராக்கர் கீஸ் இருக்கு. மேல் பக்கத்தில் உங்களுக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு, ஐஆர் பிளாஸ்டர் இருக்கு, 3.5mm ஜாக் இருக்கு அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. எஸ், மேல் பக்கத்திலயும் ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. இடது பக்கமாக நமக்கு சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்திருக்காங்க. என் கையில் இருக்கக்கூடிய வேரியன்ட் தான் அவங்க லான்ச் பண்ணதிலே டாப் வேரியன்ட் அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸ், அதாவது வந்து ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ். மனப்பாடம் பண்ணி சொல்ற மாதிரி இருக்குங்க. என்ன பண்றது, அவ்வளோ பெரிய பேரா இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் போன்ல அவங்க 108 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்திருக்காங்க. இதுவே நீங்க நோட் 10 ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 மெகாபிக்சல் கேமரா தான். ஸோ மற்றபடி மீதி எல்லாமே உங்களுக்கு ப்ரோலையும் சரி இந்த மேக்ஸ்க்கும் சரி அந்த அளவுக்கான டிஃபரன்ஸ் வந்து கிடையாது. சின்னதாக 2 வித்தியாசங்கள் மட்டும்தான். அதில் குறிப்பான வித்தியாசம் அப்படின்றது இதில் 108 மெகாபிக்சல் கேமரா, அதில் 64 மெகாபிக்சலுக்கான கேமரா. ஸோ இதில் 108 மெகாபிக்சல் கேமராவுடைய சென்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சாம்சங் உடைய ஐசோசெல் HM2 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர் கொடுத்துருக்காங்க. 5 மெகாபிக்சலுக்கான செகண்டரி கேமரா நமக்கு மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. 2x வரைக்கும் ஜூம் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ரொம்ப நல்ல விஷயம். மேக்ரோல ஒரு வழியா வந்து 5 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துட்டாங்க. மூன்றாவதாக 8 மெகாபிக்சலுக்கான சென்சர் கொடுத்துருக்காங்க. இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 118 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ, அதாவது வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு அல்ட்ரா வைட் சென்சரை கொடுத்துருக்காங்க. 118 டிகிரின்றது போதுமானது எனக்கு தெரியல. மேபி ஒரு 120 21 கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் நான் ஒரு சாம்பிள் இமேஜஸ் எல்லாம் எடுக்கிறேன், எடுத்ததை காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க. ஓகேவா, நார்மல் இமேஜஸ்க்கும் சாம்பிள் இமேஜஸ்க்கும் அது ஓகேவான்னு பாருங்க. அண்ட் கடைசியாக வழக்கம் போல அவங்களுடைய 2 மெகாபிக்சலுக்கான டெப்த்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா இருக்கு. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது நடு நெத்தியில் சின்னதாக ஒரு பஞ்சோல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதில் 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவை பற்றி ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி எவ்வளோ தான் பேசுறது. நான் எடுத்த சாம்பிள் இமேஜஸை பாருங்கள். உண்மையிலேயே இந்த கேமராலாம் ஒர்த்தா இல்லையான்றது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். கேமரா சாம்பிள்ஸ் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு முன்னாடி நான் இங்கே வருது. செம கலர்ஃபுல்லாக இருக்குங்க செல்ஃபி கேமரா. நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே போல் இப்போ ரியர் ஃபேசிங் கேமராலே ஒரு 2 ஷாட் எடுத்து காமிக்கிறேன், எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இமேஜுடைய கிளாரிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல டீடைல்ஸ் இருக்குது, பார்க்குறதுக்கு ஷார்ப்பாக இருக்குது. ஆனால் சேச்சுரேஷன் வந்து ரொம்ப மாறி இருக்குது. என்னோட ஸ்கின் டோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இப்போ ஃபேஸில் இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு டைமில் வந்து கரெக்டாக இருக்குது. HDR ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி மாற்றி மாற்றி எடுத்து பார்த்தோம். ஆனால் கையுடைய கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கலரை விட வேறு மாதிரி போகுது. அப்படியே என்ன சொல்கிறது, ஒயிட்டு பிளாக் அப்படின்றத நான் சொல்லலை, அப்படியே ஆரஞ்சு ஸ்டோனை வந்து அடித்து தள்ளுது. ஸோ சேச்சுரேஷன் லெவலில் கொஞ்சம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஓவராலாக வந்து அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நீங்கள் நார்மல் லேண்ட்ஸ்கேப் மற்ற விஷயங்கள் எடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்குது. இந்த மாதிரி லைட்டிங் கண்டிஷனில் நீங்கள் பர்சனலாக எடுக்கும்போது உங்களுக்கு கன்ஃபார்மாக அந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்றது நல்லாவே வந்து தெரியும். அதுவும் பியூட்டிஃபிகேஷன் மோட்லாம் வச்சு எடுத்துடாதீங்க, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட சாஃப்ட் பண்ணும். மேபி என்னுடைய ஃபேஸ் என்னுடைய ஸ்கின் டோனுக்கு அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் என்ன வச்சு தான் நான் சொல்ல முடியும். அதனால தான் அதை விஷயத்தை மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு என்னுடைய கேமரா சாம்பிள்ஸ் நான் ஃபஸ்ட்டு இப்போதைக்கு எடுத்த ஒரு 4-5 சாம்பிள் இமேஜஸ் வச்சு பார்க்கும்போது இன்னும் சின்னதாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கேமராவில் தேவைப்படுது. எல்லாம் சரிதான் நண்பா. இந்த மொபைலுடைய விலை என்னன்னு கேட்குறவங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனை 3 வெர்ஷனில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB RAM 64GB மாடல். இதோடைய விலை 19,000 ரூபாய். இதுக்கு அடுத்தபடியாக அதே 6GB தான், பட் அந்த ஸ்டோரேஜ் மட்டும் 128GB மாற்றிருக்காங்க. இதோடைய விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 ரூபாய். இதுக்கு அடுத்த வேரியன்ட் ரேமையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய விலை பார்த்தீங்கன்னா 22,000 ரூபாய். ஸோ 3 வேரியண்ட்டுமே அந்தந்த ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு விலையில தான் வந்து வச்சிருக்காங்க. பட் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ளஸை பற்றியும் சொன்னேன் இல்லையா, நிறைய
நிறைய ப்ளஸ் இருக்குது. டிஸ்பிளே நல்லா கொடுத்துருக்காங்க, AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருக்குது, பெரிய பேட்டரி இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது, அதை பற்றியும் சொல்கிறேன். இது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேருந்து சொல்கிறது தான், ரிவ்யூ கிடையாது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொபைலை பூட் அப் பண்ணும் போதே உங்களுக்கு நிறைய விதமான அந்த பெர்மிஷன்ஸ் எல்லாம் வந்து கேட்கும் பார்த்தீங்களா. உஷாராக இருங்க, அது எல்லாத்தையும் வந்து அன்டிக் பண்ணுங்கள். டிக்கில் இருந்ததுன்னா அன்டிக் பண்ணுங்கள், இல்லை ஆக்சஸ் கேட்டுச்சுன்னா கொடுக்கவே கொடுக்காதீங்க. எக்ஸாம்பிளுக்கு அந்த ஃபேஸ் மோஜி, அந்த கீபோர்டுக்குலாம் வந்து கேட்கும், எதுக்குமே ஆக்சஸ் கொடுக்காதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஆட்ஸ். இந்த ஃபோன்லையும் ஆட்ஸ் கண்டிப்பாக வரும். நீங்கள் செட்டப் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து பர்சனலைஸ்டு ஆட்ஸ் வந்து வேணுமான்னு கேட்கும். அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிங்கன்னா இன்னுமே சிறப்பு. கிளான்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் சுற்றி சுற்றி உங்கள் மொபைலில் ஆட்ஸை வந்து குவிச்சு தள்ளுறதுக்காக தான் வந்து பெர்மிஷன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் கொடுக்காம இருங்க. மூணாவது விஷயம், இப்போ ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கை வைக்க வைக்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் வந்து பட்டுக்கிட்டே இருக்குது. டிசைன் நல்லா தான் இருக்குது, பட் கொஞ்சம் மேட் ஃபினிஷ் மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் இதே கிளாஸியில் கொஞ்சம் மேட்டாக நல்லா இருந்திருக்குன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ யூஸ் பண்ணதுனால மேபி கேஸ் போட்டுட்டா தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் மற்றபடி ஒரு ஸ்டெல்லர் ப்ரைஸிங் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், கேமரா. நீங்களே சாம்பிள்ஸை பார்த்தீங்கல்ல, ஸ்கின் டோன்லாம் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கு. ஒரு சின்ன ஒரு அப்டேட் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் மற்றபடி இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் இப்போ ரீசெண்டாக இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில், அந்த 20,000 ரூபாய் செக்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேட்டகரியில் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுதான் பெஸ்ட் அப்படின்னு நான் இப்போ வரைக்கும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் இன்னும் டெஸ்ட் பண்ணணும், ரிவ்யூ பண்ணணும், எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். பட் ஓவரால் ஸ்பெக்ஸை வச்சு பார்க்கும்போது, என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வச்சு பார்க்கும்போது கூட 20,000 ரூபாயில யாராச்சும் கேட்டாங்கன்னா ஓரளவுக்கு மேக்ஸிமம் நான் சஜஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இந்த மொபைல் வந்து எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன், அதுவும் குறிப்பாக ப்ரைஸிங்கை வச்சு பார்க்கும்போது, ஒரு ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனை அவங்க கரெக்டான ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லும். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி? ஸ்பெக்ஸை பார்த்துட்டீங்க, கேமரா சாம்பிள்ஸை பார்த்துட்டீங்க, என்னுடைய ஒப்பீனியன் கேட்டுட்டீங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் குறிப்பாக நான் இதை ஃபுல் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட இருக்குது அதையும் அள்ளி விடுங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ சீக்கிரமாகவே நான் ஃபுல் ரிவ்யூ பண்ணும்போது அதையும் சேர்த்து கவர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள்கிட்ட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.